தமிழ்ச்செல்வி நேராக இங்கே ஐஸ்வர்யா வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஐஸ்வர்யா, சித்ரா, ஈஸ்வரி, சேது, ராஜாங்கம் எல்லாமே வந்துடுறாங்க. ராஜாங்கம் தான் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்து வெளியே வந்த பிறகு தான் இங்கே தமிழும் போயிட்டு நேராக நிற்கிறாங்க. தமிழ் வந்துட்டு பார்க்குறாங்க. தமிழை பார்த்துட்டு உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, இப்போ எதுக்கு இங்கே வந்து நிற்கிறவ? அதான் அன்னைக்கு இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி சாமி முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு போனவ இப்போ எதுக்கு இங்கே வந்து நிற்கிறேன்? என்ன பிச்சை எடுத்து பிழைக்க கூட வழி இல்லை, தன்னையும் குழந்தையும் இந்த வீட்டில் உள்ளவங்க ஏற்றுக்கணும்னு மடி பிச்சை கேட்டு வந்து நிற்கிறியான்னு சொல்லி கேட்க, பிச்சை கேட்குறது நானா இல்லை வேறு யாரும் பிச்சை கேட்குறாங்களான்னு போக போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி தன் ஃபோனில் இருக்க ஒரு ஆடியோவை எல்லாம் முன்னாடி போட்டு காட்டுறாங்க. அதில் ராஜாங்கம் பேசியிருக்காரு. தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருந்து எல்லார் மனசையும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு போனவன் இந்த வீட்டு பக்கம் மட்டும் இல்லை, இனி இந்த உலகத்தை விட்டே போகணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆடியோ வந்துட்டு அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்த மொத்த பேரும் அதிர்ந்து போய் நிற்க, என்னங்க இது அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. இல்லை ராஜாங்க அப்படிப்பட்டவன் கிடையாது, இது அவன் பேசியே இருக்க மாட்டான் அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, என்னடி எங்கள் அப்பா மேலே தவறான பழியை போடலான்னு ஏதாவது பிளான் பண்ணி இங்கே வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வியும், உங்கள் அப்பா மேலே வீண் பள்ளி போடுறதுனால எனக்கு என்ன ஆக போகுது? நேற்று எங்கள் அப்பாவுடைய ஃபோனுக்கு உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணி பேசவும் செஞ்சுருக்காரு. தமிழ்ச்செல்வியை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த தமிழ்ச்செல்வியை இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு வேளை இருந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற விதமாக ஏதாவது நடத்தினா அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை உயிரிடவே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. இந்த ஆடியோவை நீங்களே தான் முழுசாக கேட்டிங்களே, இதுக்கு மேலே இதில் கேட்குறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்ல, எங்கள் அப்பா அப்படி பண்ண மாட்டாரடி, எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவை பற்றி எங்கள் வீட்டிலே வந்து நின்று தேவையில்லாமல் இங்கே பொய் சொல்லிட்டு இருக்கியானே, அங்கே இங்கே செய்து வந்துட்டேன், என்ன இது எங்கள் மாமா மேலே இவ்வளோ பெரிய பழிய போடுற, உனக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கேன். சித்ரா, தாமரை, அப்புறம் அங்கே நின்றுட்டு இருக்க சாவுத்திரின்னு எல்லாருமே இங்கே தமிழை தான் திட்டுறாங்க. கொஞ்சம் என்னையும் பேச அனுமதிங்க, நீங்கள் பேசுகிறதா சரி, நீங்கள் மட்டும்தான் பேசணுன்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னு தமிழ்ச்செல்வி இங்கே சேது குடும்பத்தை பார்த்து திட்டிட்டு, அப்போ இது உங்கள் அப்பா பேசலைன்றதுல உறுதியாக இருக்கீங்கள அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி இது எங்கள் அப்பா பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தானே நானும் அன்றைக்கி சொன்னேன், நான் என்னுடைய ஃபோன்லேருந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலை, எங்கள் அப்பா கிட்டே நான் பேசவே இல்லைன்னு நானும் அதே தானே சொன்னேன். ஆனால் அந்த வீட்டில் இருக்க யாராவது என் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை வச்சிங்களா? இல்லையே. ஏன் வைக்கல? ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது ஏற்றத்தாழ்வு பிரச்சனை. என்ன இருந்தாலும் இங்கே ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம், அவள் செய்கிறது அவள் பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும், சரியாக இருக்காது, அவள் உண்மையை பேச மாட்டான்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கள, உங்களுடைய முடிவுக்கெல்லாம் நான் என்றைக்குமே காரணம் ஆகிட முடியாதுல்ல அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவை பார்த்து சேது வந்து தமிழை பார்த்து கேட்குறாங்க. தமிழ் சொல்கிறாங்க, இது உங்கள் அப்பா பேசலை தான், இது உங்கள் அப்பாவுடைய குரல் இல்லை தான், உங்கள் அப்பாவுடைய குரலை நான் வேற ஒருத்தரை தான் பேச வச்சேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளோ திமிருந்தா இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்ப்பேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வியை பார்த்து செய்தி கேட்க, நானும் அதை தான் சொல்கிறேன், அப்போ இந்த வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் என்ன மாதிரியே பேசியிருக்காங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, எல்லாருமே அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன பூசி முழுகலான்னு வந்திருக்கியா? இங்கே எதையாவது பேசி அப்படியே உன் பக்கம் இங்கே இருக்க ஆட்கள் எல்லாம் இழுக்கலான்னு வந்திருக்கியா? தமிழுக்கு எங்கே எப்படி பேசணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு செய்து, அதான் எப்படியெல்லாம் வந்து இந்த வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கா பாரு. இந்த வீட்டை விட்டு, இந்த வசதியான வாழ்க்கையை விட்டு போக இவளுக்கு பிடிக்கல, படிக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், ஏகப்பட்ட விஷயம் அவளுக்கு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நம்மளை யூஸ் பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறான். சேது இவ பேசுறதெல்லாம் காதில் வாங்காம முதல்ல இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியா அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்கா ஈஸ்வரி சொல்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐஸ்வர்யா தானே அப்படின்னு தான் ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. இன்னும் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. நான் எங்கள் சக்தியோடைய கேஸ் ஃபைலை வச்சு உங்கள் அப்பா ராஜாங்கவை காப்பாற்றினேன், ஆனால் அதே நேரத்தில் இங்கே சக்தியுடைய கேஸ் ஃபைலுக்கு பக்கத்திலே இந்த ஃபோட்டோவையும் பார்த்தேன். ஏற்கனவே எங்கள் காலேஜுடைய ஃபங்க்ஷனுக்கு 2 தடவை இந்த ஐஸ்வர்யா வந்திருக்கான், அதுவும் எப்படி அவங்க குரூப்பாக கேங்கோட வந்திருக்கான். அந்த ஃபங்க்ஷனில் இவ பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான ஃபோட்டோ அதுதான் இது. அதுதான் இங்கே மேடமுடைய டேபிளில் பார்த்தேன். சக்தியுடைய கேஸ் பைலட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவும் என் கண்ணில் சிக்கினது, அதையும் அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் இருந்த விஷயத்தை வச்சு முதல்ல உங்கள் அப்பாவை நான் காப்பாற்றினேன், இப்போது என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, அத்தனை பேரும் ஆடி போய் நிற்க, நீங்கள் என்ன சொல்ல வர அப்படின்னு உடனே கேட்குறாங்க மோகனாவும். ஒரு நிமிஷம் அத்தை, இந்த வீட்டில் யாரும் என்னை புரிஞ்சுக்க தயாராக இல்லை,
இருங்க நானே என்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இது ஐஸ்வர்யா என்ன காரணத்துக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க. ஏன்னா ஐஸ்வர்யாவுக்கு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குது. பல பேருடைய குரலில் மிமிக்ரி பண்ணக்கூடிய ஒரே ஆள் ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா கூட பல டீம் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 தடவை எங்கள் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு இவ வந்திருக்கா. நான் அந்த காலேஜுக்கு சேர்கிறதுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான இதுதான் இது. திரும்பவும் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த குரூப்பை கூப்பிடணும்னு இங்கே மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் அதை டேபிளையும் வச்சுருந்தாங்க. அப்போ தான் நான் இதை பார்க்கவும் செஞ்சேன். இப்போது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணணும். அன்னைக்கு என்னுடைய ஃபோன்லேருந்து பண்ண ஒரே ஆள் அது ஐஸ்வர்யாவை மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, பார்த்தீங்களா அங்கே சுற்றி இங்கே சுற்றின்னு இங்கே ஐஸ்வர்யா மேலே பழைய தூக்கி போடுறா இவ. ஏய் இதுக்கு மேலே நீ ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாதுரே, போடி வெளியே அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்ச்செல்வி தலையை பிடிச்சி ஈஸ்வரி வந்துட்டு வெளியே தள்ள போகிற அந்த நேரத்தில் சேது ஓடி போய் தாங்கி பிடிக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல தமிழ் அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வி அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே இங்கே ஈஸ்வரியையும் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஏன் சின்னம்மா இவ்வளோ பதட்டப்படுறீங்க? நீங்கள் பதட்டப்படுறத பார்த்தா நீங்கள் சொல்லி தான் ஐஸ்வர்யாவே ஃபோன் பண்ணியிருப்பா போல அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன செய்து அப்போ இந்த தமிழ் சொல்கிறதெல்லாம் முழுசாக நம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க ஈஸ்வரி. உடனே சேதுவும், தமிழ் சொல்கிறத நான் நம்பலை தான், ஆனால் அவள் சொல்லி முடித்த உடனே உங்கள் 3 பேர் முகத்துலேயும் பதட்டமும் இங்கே கோவமும் அதிகமானதை தான் பார்த்தேன். தன்னை பற்றி இங்கே வந்து சொன்ன உடனே இவ்வளோ கோவப்படுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இதை செஞ்சுருக்கணும் தானே, பதட்டப்படுறீங்களே, அந்த பதட்டமே தான் உங்களை காட்டி கொடுத்துருச்சேன்னு சேது சொல்ல, அதை கேட்டதும் அங்கே ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியலை. ஈஸ்வரி அப்படியே திகச்சு போய் நிற்க, ஈஸ்வரி சித்ரா அந்த ஐஸ்வர்யா 3 பேரையும் முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க. ராஜாங்கமும், இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறது மட்டும் இவங்களுக்கு நம்ம கொடுக்குற தண்டனை இல்லைப்பா. 3 பேரும் ஜெயிலுக்கு போகிறதான் இதுக்கான தண்டனையே. இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியே இந்த வீட்டில் இருக்கவங்க, அதுவும் இந்த வீட்டுக்கு இந்த எப்போதுமே இருந்த ஈஸ்வரி தான் தெரிய வரப்போ இதுக்கு மேலே இதை என்னால் ஏற்றுக்க முடியாது. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு, அவங்களை கூட்டிகிட்டு போகட்டும். 3 பேரும் ஜெயிலில் இருந்தால் தான் புத்தியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே அப்படியே 3 பேரும் அதிர்ந்து போய் நிற்க, அங்கே தமிழ்ச்செல்வியை பார்த்துட்ருக்க ராஜகமும் எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நிற்க, உங்களுடைய மன்னிப்பு வேணுன்றதுக்காக நான் இங்கே வந்து நிற்கலை, என்னன்னா இங்கே பள்ளி சொல்லிலேருந்து மீட்டுக்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்து நின்னேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசலை இனி மிதிக்கிறதுக்கான எந்த அருகதையும் எனக்கு இல்லை தான். ஏன்னா நான் ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து வந்தவன். உங்களை விட ரொம்ப ஏணி வச்சாலும் எட்டாத இடத்துல நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் ரொம்ப கீழே இருக்கோம் அப்படின்னு இங்கே தமிழ்ச்செல்வி சொல்ல, இல்லை தமிழ் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு கேளு அப்படின்னு மோகனா பேச வரும்போது, போதும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசி சமாதானப்படுத்தி என்னை திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிடலான்னு நினச்சிங்கன்னா அது நடக்காத ஒரு விஷயம். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணேன். மற்றபடி எனக்கு இதில் எந்த உடன்பாடும் இல்லை. என்னை நிரூபித்து உங்ககிட்ட முன்னாடி வந்து நிற்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. தப்பு பண்ணவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, தப்பு பண்ணாதன்னா தினம் அதை நினச்சி கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? அதுக்காக மட்டும்தான் நான் இப்போ இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அங்கேருந்து கிளம்ப, ஒரு நிமிஷம் தமிழ் அப்படின்னு ஓடி வராங்க சேதுவும். நீங்கள் எப்போன்னு இல்லை, எப்போவுமே பின்னாடி வந்தாலும் உங்களை நான் ஏற்றுக்கிட்டு வாழ்வன்ற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கவே வேணாம். உங்களை நான் அடியோடு தூக்கி போட்டுட்டேன்னு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்லும்போது சேது அப்படியே உடைஞ்சு போய் நிற்கிறாங்க. தமிழ் தான் வந்த விஷயத்த முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. 3 பேரும் எங்கள் ஜெயிலுக்கு போகவும் செய்கிறாங்க.